இந்தியா கூட்டணியுடைய கூட்டத்துக்குள் பல்வேறு விதமான சலசலப்புகள், பரபரப்புகள் எல்லாம் முடிந்து ஒரு வழியாக ஒரு 5 பொதுவான பாயிண்டை நோக்கி அவர்கள் நகர்ந்திருக்கிறார்கள். உள்ள இருக்கக்கூடிய முரண்களை இதுக்கப்புறம் பெரிதுபடுத்த வேண்டாம் என்று சொன்னாலும் கூட அது சாத்தியம்தானா? 3வது அணியை உருவாக்குவதை நோக்கி யார் யாரெல்லாம் முயற்சி எடுக்க வாய்ப்பு இருக்கிறது? என்னென்ன விஷயங்கள் காரசாரமாக விவாதமாக மாறியது? விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. ஒரு வழியாக இந்தியா கூட்டணியினுடைய கூட்டம், இந்தியா அலையன்ஸ் அப்படிங்கிறது அந்த பெயர் என்னவும் அவங்ககிட்ட தான் இருக்கு, அவங்க தான் பயன்படுத்துகிறாங்க. அதனுடைய மையப்புள்ளி காங்கிரஸ் தான், அதை நாங்கள் உறுதிப்படுத்தி விட்டோம் அப்படின்லாம் திரு மாணிக்கம் தாகூர் அவர்கள் மக்களவையினுடைய காங்கிரஸ் கொறடா விருதுநகர் எம்பி எல்லாம் பதிவு போட்டிருந்தாரு. இது இப்போ என்னன்னா எல்லா விஷயங்களும் ஏன்னா உள்ளுக்குள்ள அவ்வளவு காரசாரமான விவாதங்கள் போச்சு. உள்ளே போவதற்கு முன்பாகவே எதுக்கு கூப்பிட்டீங்கன்னா அஜெண்டாவே சொல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு கூப்பிடுறீங்க, இது எப்படி சரியாக இருக்கும், இந்த ஆட்டிடியூடு காங்கிரஸ் செய்வது சரியா அப்படின்னு சிபிஐனுடைய அகில இந்திய பெருந்தலைவர் திரு டி ராஜா உள்ளிட்ட பலரும் கூட அதை கேள்வியாக எழுப்பினார்கள். அப்போ டி ராஜா அவர்களை தொடங்கி சிபிஎம் என்ற திரு ஜான் பிரிட்டாஸ் உள்ளிட்டவர்கள் பலரும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார்கள். இதில் சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா, அம்மையார் சோனியா காந்தி அவர்களுக்கு அருகாமையிலேயே இந்த பக்கம் மமதா பானர்ஜி அவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள் அப்படிங்கிறதும் புருவங்களை உயர்த்தக்கூடியதாக இருந்தது. ஏன்னா மம்தா இன்றைக்கு மிகப்பெரிய சிக்கலை சந்தித்து கொண்டிருக்கிறார். சொந்த கட்சியிலேயே பிரச்சனை, ஆட்சி இழந்த பிறகு இன்றைக்கு அவங்களுக்கு ஒரு உறுதுணை, ஒரு சாலிடாரிட்டி தேவைப்படுகிறது என்பதை பொறுத்து அவர் இறங்கி வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. காலமாக வந்த இடத்த கூப்பிட்டு வந்தாலும் கூட அந்த கூட்டத்தில் பல விஷயங்கள் பேசப்பட்டது. யார் யாரெல்லாம் என்னென்ன எழுப்பியிருக்காருங்களும் பார்ப்போம். NDTVயில் ரிப்போர்ட் ஆயிருக்கு. இந்தியா பிளாக் பர்ரீஸ் ஹேட்செட் ரீகேலிபரேட்ஸ் அனௌன்சஸ் 5-point பிளான். ஹேட்செட்டுங்கிறது ஆக்சுவலாக நம்ம கையில் வச்சுருக்கக்கூடிய ஒரு கையடக்க ஆயுதம்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு மாதிரி ஒரு கைக்கொடாரி மாதிரியான ஒரு இது கொண்டது. என்ன பண்ணுறாங்க, தங்களுக்குள்ளேயே மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறதுக்கு வச்சுருந்ததை இப்போதைக்கு போட்டு புதப்பம்னு அதை பெரிய குழி தோண்டி, எனக்கு உன் மேலே சண்டை, நீங்கள் எங்களை இது பண்ணி இப்படி சொல்லிட்டீங்க, நம்ம 2 பேரும் அந்த கட்சியை திட்டலை, அவங்களுக்கு நான் பி டீம்னு நீங்கள் சொல்லலாமா, இது எல்லாத்தையும் போட்டு புதைச்சிட்டு மீண்டும் புதிய செயல் திட்டங்களோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், 0லேருந்து மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிப்போம் அப்படின்னு 5-point பிளானையும் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக கேரளாவில் அவங்க ஜெயிச்சது அப்படிங்கிறது, தமிழ்நாட்டில் அவங்க ஆளுங்கட்சியோடு போய் சேர்ந்தது அப்படிங்கிறது, இதெல்லாம் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கிறது என்கிற விவாதத்தை அவர்கள் வேறு பக்கம் நகர்த்தி இருக்கிறார்கள். குறிப்பாக மம்தா பானர்ஜி திமுக ஆப்சென்ட், அரவிந்த் கெஜ்ரிவால் வரலை, சிபிஎம் அப்செட்டாக இருக்கிறாங்க. இவ்வளவுக்கு நடுவுலையும் காங்கிரஸ் இன்றைக்கு அந்த கூட்டணியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிறது. ராகுல் காந்தி சொல்கிறார், நம்மெல்லாம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு அப்படிங்கிற அந்த கொட்டேஷனை, யுனைடெட் வி ஸ்டாண்ட் டிவைடட் வி ஃபால் அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டதாகவும், 3 மணி நேரத்தை கடந்து நடந்த டெல்லியினுடைய கான்ஸ்டிடியூஷன் கிளப் மீட்டிங்கில் ஒருவருக்கொருவர் கால்களை பிடித்து வாரிக்கொள்ளக்கூடாது, நாமெல்லாம் இணைந்து பாஜகவை எதிர்க்க வேண்டும், நாட்டுக்காகவும் அரசமைப்பு சட்டத்துக்காகவும் ராகுல் காந்தி சொன்னதாக NDTV கோட் பண்ணுறாங்க. யாருக்கு சொன்னார்? ஒருவரை ஒருவர் கால்களை பிடித்து உருவக்கூடாது அப்படின்னா, இழுத்து விடக்கூடாது அப்படின்னா என்ன கேள்வி வரும்னா, திமுகவினர் அநேகமாக அதற்கு எதிர்வினை ஆற்றுற வழி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தேஜஸ்வி யாதவுக்கு கடைசி கட்டத்தில் யார் சிக்கலை கொண்டு வந்தா, கடந்த எலெக்ஷனில் 5 வருஷத்துக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசத்தில் நடத்தப்போ 98 சீட் வாங்கி 2 சீட்டு ஜெயிச்சிங்களே, அந்த எலெக்ஷனில் அகிலேஷ் யாதவுக்கு நம்ம எந்த அளவுக்கு கார்டினலாக நடந்துக்கிட்டோம். பீகாரில் ஹேமந்த் சோரனை கூட்டிகிட்டு சீட்டு பங்கு பிரிப்புங்கிறதுல அவர் அவமானப்படுத்தப்பட்டது. மத்திய பிரதேசில் அகிலேஷ் யாதவ் சீட்டு கேட்டு போன போது அன்றைக்கு இருந்த நம்முடைய மூத்த தலைவர்கள் திக்விஜய் சிங் போன்றவர்கள்லாம் அவரை எப்படி நடத்தினார்கள். உத்தவ் தாக்கரேவுக்கு இந்த இருந்த ஒரே ஒரு லோன், அங்கே இருக்கக்கூடிய விதான்சபா MLC சீட்டு கொடுக்கறதுக்குள்ளே நம்ம என்னென்ன பாடுபடுத்தணும், இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய மேலிட பொறுப்பாளர்கள், மாநில தலைவர்கள் இங்கெல்லாம் சொல்லணும் அப்படின்னு திமுககாரங்க பை சான்ஸ் கேட்கலாம். பட் அதை தாண்டி இன்றைக்கு அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சிபிஐனுடைய கிரிவன்சஸையும் கூட அட்ரஸ் பண்ணுவதற்கு அவர் முயற்சி செய்தார். லோக்கல் பொலிட்டிக்கல் சர்க்கம்ஸ்டன்ஸில் பேசுகிறத நீங்கள் எடுத்துக்க வேண்டாம், எதுவும் பர்சனல் அட்டாக்கோ அல்லது சிபிஎம் குறித்து கட்சி இப்படி ஆயிடுச்சு போயிடுச்சுன்னு உங்கள் கட்சியின் மீதான விமர்சனம் அல்ல அப்படிங்கிறதையும் ராகுல் காந்தி தெள்ள தெளிவாக பேசியிருக்கிறார் என அந்த பக்கம் பதிவு செய்கிறார்கள். சிபிஎம் லீடர் ஜான் பிரிட்டாஸ் அப்ஜெக்ஷன்ஸ் கொண்டு வராரு. குறிப்பாக பினராயி விஜயன் சிபிஎம் மோடியோடும் பாஜகவோடும் நேரடி தொடர்பில் இருக்கிறார்கள்னு சொன்னது, அதை கேள்விக்கு உட்படுத்தி இருக்கிறார் ஜான் பிரிட்டாஸ் அவர்கள். அதே கூட்டத்தில் பிரிட்டாஸ் ரொம்ப கிளியராக இருக்காரு, சிபிஎம் கேடர்ஸ் ரொம்ப பெரிய அப்செட்டோடு இருக்கிறார்கள் என்பதையும் அவர் மாநிலங்களவை சிபிஎம் எம்பி ஜான் பிரிட்டாஸ் அவர்கள்
பதிவு செய்திருக்கிறார் அழுத்தம் திருத்தமாக. இது ரொம்ப பெரிய கிரிட்டிசிசமாக வருது. அதே போல் அகிலேஷ் யாதவ் கூட திமுக ஆப் வராமல் போனது அப்படிங்கிறது குறித்து அகிலேஷ் யாதவும் சிக்கலை பிரச்சனையை அரங்கத்திற்குள் எழுப்பியிருக்கிறார். அகிலேஷ் யாதவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ரீஜனல் பார்ட்டிஸ் உள்ள கூட்டுட்டு வர்றதில்ல, அவங்கள தக்க வைக்கிறதுல பெரிய பங்கை நீங்கள் எடுக்க வேண்டும், வகிக்க வேண்டும். ஆனால் உங்களுடைய செயல்பாடுகளை காரணம் காட்டி அவர்கள் விலகி இருக்கிறார்கள் அப்படின்னா அந்த இடம் வந்து நம்ம மீண்டும் பரிசீலிக்க வேண்டிய ஒரு இடமாக இருக்கிறது என அகிலேஷ் யாதவும் இந்த பிரச்சனையை கிளப்பியிருக்கிறார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மம்தா பானர்ஜி அவர்கள் அப்போசிஷன் பேக்கில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து மிக நிச்சயமாக நம்ம வந்து இது பண்ணணும். அதை விட முக்கியமாக நீங்கள் எல்லாரும் எனக்காக தேர்தல் ஆணையர் இந்த மேற்கு வங்க தேர்தலில் செஞ்ச விவகாரங்கள் குறித்து பேசணும். கூடுதலாக சென்ட்ரல் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் அளவுக்கு அதிகமாக கொண்டு வந்து டிப்ளாய் பண்ணி அவங்க செஞ்ச அராஜகங்கள் குறித்தும் ஒரே குரலில் எதிர்க்கட்சிகள் எல்லாம் இணைந்து ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிற வேண்டுகோளை மமதா பானர்ஜி அவர்கள் அவங்க தரப்பில் எதிர்க்கட்சிகளுடைய ஆதரவை கேட்டிருக்கிறார். அவங்களது குறிப்பாக பார்த்திங்கன்னா 58 அப்படிங்கிற இடத்துல 80 எம்எல்ஏக்கள் அவங்க தான் ரியல் திரிணாமுல் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எம்பிஸில் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு செக்ஷன் பிரிஞ்சு ஓடி இருக்கு. நம்ம அது தனியான ஒரு காணொலி கூட பேசலாம். 28ல் 20 பேர் நாங்கள் தான் திரும்பி வெளியில் வந்து நாங்கள் பிஜேபியோட சேர போகிறோன்னு கிளம்பிட்டாங்க. அது ஒரு பெரும் சிக்கல் ஓடிக்கிட்டு இருக்கு. மல்டிபிள் செட்பேக்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கும்போது உடனடியாக நீங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து எங்களோட வரணும். எங்கே பெங்காலுக்கு கிளம்பி வாங்க, நம்ம ஒரு உண்மை கண்டறியும் குழு போடலாம், தேர்தலுக்கு பிறகு நடந்த வன்முறைகளில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை போய் சந்திப்போம், சந்தித்து ஒருங்கிணைச்சு நம்ம எதிர்க்கட்சியாக துணை நிற்கிறோன்னு நீங்கள் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பதிவு பண்ணுறாங்க. குறிப்பாக சோனியா காந்தி அவர்களை தழுவி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி நீங்கள் கிராண்ட் ஓல்டு டேஸ்க்கு போகணும். அவங்க திரிணாமுல் காங்கிரஸ் தொடங்குவதற்கு முன்பாக இருந்த பர்சனல் ரேப்போல இருந்தெல்லாம் வரலாம். பின்னாடி அவங்க மத்திய ரயில்வே துறை அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் இருந்த உறவுகள், ஸோ இதெல்லாம் இப்போ ரிவர்ஸில் வரணும். வந்துட்டு ஏறத்தாழ 10 நிமிடம் அவங்க வந்து அவங்களோட சோனியா காந்தி அவர்களோட ரொம்ப எலாபரேட்டாக பேசியிருக்கிறார் மம்தா பானர்ஜி. பர்சனல் கான்வர்சேஷன் கிளம்புவதற்கு முன்பாக கூட காங்கிரஸ் எந்த அளவுக்கு கடந்த காலத்தில் அவங்க காங்கிரஸ் எப்படி கொண்டு வரும், தலைமையேற்க சரியாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் கேள்வி கேட்ட இடத்திலிருந்து இப்போது ஒரு பெரும் மாற்றம் என்பது வந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் கவனிக்க வேண்டியிருக்கு. இதற்கு அடுத்த கட்டமாக டிஸ்கஷன்ஸ் ஆன் தி கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் ரிலேட்டட் டு டீலிமிட்டேஷன், அது ஒரு முக்கியமான விஷயமாக விவாதத்துக்குரிய இஷ்யூவாக நேற்றைக்கு ரைஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த டீலிமிட்டேஷன் எப்படியாவது பாஜக கொண்டு வர வேண்டும்ங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க. நமக்கு தெரியும் 5 மாநில தேர்தலுக்கு முன்பாக அதை கொண்டு வந்ததை விவாத பொருளாக்கி அதை இது பண்ணி ஒரு வழியாக 2/3 மார்க்ஸ் இல்லைனாலும் அவங்க கொண்டு வந்தாங்க. அதற்கு பிறகு பெரும் சிக்கல்கள், குழப்பங்கள், அதில் எதிர்த்தாங்க. எதிர்க்கட்சிகள் மிக கடுமையாக இது பண்ணி தான் அந்த மசோதாவை தோற்கடிக்கப்பட்டது. டீலிமிட்டேஷனோட அவங்க எவ்வளோ கான்ஷியஸாக விமன் ரிசர்வேஷனையும் உள்ளே சேர்த்து கேட்டால் இதை எதிர்த்தா நீங்கள் அதை எதிர்க்கிற மாதிரிலாம் ட்விஸ்ட் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்படியான விஷயத்தில் மீண்டும் அதை கொண்டு வர வாய்ப்பு இருக்கிறதுன்னு ஒரு செய்தி ஓடுது. அதையும் எப்படி நம்ம கவுண்டர் பண்ணுறது என்கிற விஷயங்களும் நேற்றைக்கு விவாதிக்கப்பட்டிருக்கிறது அந்த கூட்டத்தில். மல்லிகார்ஜுன கார்கேவை பொறுத்தவரை ஏப்ரல் 17 மோடி அரசாங்கம் தோற்கடித்தது அப்படிங்கிறது நம்முடைய ஒற்றுமையின் காரணமாக பறைசாற்றி இருக்கிறது. அதே நேரத்தில் நம்ம இது திரும்ப என்ன ஆனாலும் கொண்டு வரும்போது, அதாவது மீண்டும் டீலிமிட்டேஷன் வந்தாலும் திமுக மிக நிச்சயமாக ஆதரிக்காது. அவங்க மோடி இல்லை என்றாலும் கூட கொள்கை ரீதியிலாக அவர்கள் வலுவாக இருக்கிறவர்கள் தான் என கார்கே அவர்களே பதிவு செய்ததாக opposition coalition remains confident that if government reintroduces the bill, DMK will not support, he had added. கார்கே அவர்கள் எந்த அளவுக்கு திமுகவின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார் பாருங்க. அது கொஞ்சம் சுவாரஸ்யமானது தான். சொல்லிட்டு போயிருக்கலாங்கிறது தான் அவங்களுடைய விமர்சனமாக இருந்தது. நீங்கள் போகிறதுன்னா இது ஒரு சைடு. இப்போ இந்த விஷயங்கள் ஓடுது. அதை விட ஹைலைட்டு, நம்மெல்லாம் இங்கே இத்தனை கட்சி 23 கட்சி 25 கட்சின்னு உட்காந்துருக்கோம். கட்சிக்கு பேரே ஆன்லைனில் சொல்லிவிட்டு வந்து ஒரு 10,000 பேர் ஜந்தர் மந்தரில் கூடி ஒரு கலக்கி விட்டாங்கல்ல மோடி கவர்மெண்ட்டை. ஆமாம், காக்ரோச் ஜனதா பார்ட்டி தானே சொல்கிறீங்க, இல்லையா? பின்ன தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணணும்னு நம்மளும் எவ்வளவோ போராட்டத்தை பார்த்துருக்கோம். இந்த பிள்ளைங்க எங்கிட்ட இருந்தோ கூடி ஒரு இளைஞர்கள் ஏதோ செஞ்சுருக்காங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி காக்ரோச் ஜனதா பார்ட்டி குறித்த விவாதமும் எதிர்கட்சிகள் மத்தியில் போயிருக்கிறது. சிஜேபியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வந்து அது ஆரம்ப காலகட்டத்தில் இளைஞர்களுடைய கொந்தளிப்பு, நீங்கள் அதை வந்து
சரியான முறையில் இந்த அரசு பதில் சொல்லணும் என்றார்கள். ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வந்து அதை ஆதரிக்கவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லைங்கிற மாதிரி அந்த இஷ்யூஸை நாங்கள் கொண்டு போகிறோம் என்பதாக அவங்களுடைய இந்தியன் யூத் காங்கிரஸ் அமைப்பாளர்களானாலும் சரி, ஹரியானாவில் ஒரு மிகப்பெரிய போராட்டம். ஐ திங்க் தீபிந்தர் சிங் ஹூடாலாம் பெரிய அளவுக்கு போலீஸார் தண்ணீரை பீச்சு அடித்து கலைக்க முயற்சி பண்ணுறாங்க. அந்த ரீல்ஸ், இந்த ஷார்ட்ஸுங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் வைரலாக போயிட்டு இருக்கிறது. ஒரு பெரிய போராட்டத்தை காங்கிரஸ் ஹரியானாவில் முன்னெடுக்குது. ஆனால் அகில இந்திய அளவில் இந்தியா தழுவி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார்கள், ஆனால் இல்லை என்பதுதான் துரதிருஷ்டவசமாக பதிலாக இருக்கிறது. காங்கிரஸ் என்கிற கட்சியும் இந்தியா தழுவி செய்யலை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வேற ஒரு இதுக்கு இதே விஷயம் போல சிபிஎஸ்இ அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற மாணவர்களை தமிழ்நாடு காவல்துறையினர் விரட்டினார்கள் அப்படின்னு அந்த வீடியோ ஒரு பக்கம் வைரல் ஆகிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் எய்தர் காங்கிரஸ் என்கிற கட்சியாக பண்ணியிருக்கணும், அல்லது இந்தியா அலையன்ஸாக இவ்வளோ பேர் ஒருங்கிணைச்சிங்களே, தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக நீங்கள் அதை நகர்த்தியிருக்கணும். இதெல்லாம் கவனிக்க வேண்டியது. ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய தலைவர் ஜி தேவராஜன் அவர்கள் சொல்லும்போது, இளைஞர்களுடைய கொந்தளிப்பை காட்டுகிறது அரசுக்கு எதிராக. பெரிய அளவுக்கு சமூக வலைதளங்களில் களமாடியவர்கள் ஜந்தர் மந்தருக்கும் போகிறாங்க அப்படின்னா நம்ம பல விஷயங்களை பரிசீலித்து இளைஞர்களுடைய பல்ஸை நம்ம எடுத்து ஃபாலோ பண்ணி அவங்களோட பயணிக்க வேண்டும் என்பதையும் பதிவு செய்கிறார்கள். ஸோ ஒட்டுமொத்தமாக அவர்கள் எடுத்த 5 டெசிஷன்ஸ் அப்படிங்கிறது, கார்கே அவர்கள் முதல்ல ஒரு கடிதம் இந்தியாவினுடைய தலைமை நீதிபதி CJI ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்களுக்கு போகிறது. ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய கன்சர்ன்ஸ் எஸ்ஐஆர் தொடர்பாகவும் எலெக்ஷனுடைய ஃபேர்னஸ் குறித்தும் எழுதுவது அப்படிங்கிறது. இரண்டாவது, நீட் பேப்பர்கள் தொடர்ந்து முறைகேடாக கசிவது தொடர்பாக, சிபிஎஸ்இ எக்ஸாமினேஷன்ஸில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தொடர்பாக, குழப்பங்கள் தொடர்பாக உடனடியாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தனது பதவியை, அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். இது இரண்டாவது வலியுறுத்தலாக தீர்மானமாக நிறைவேற்றப்படுகிறது. அதே நேரத்தில் உடனடியாக மூன்றாவது, மத்தியில் ஆளக்கூடிய மோடி அவர்கள் தலைமையிலான NDA அரசாங்கம் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். இந்தியா தற்போது சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய பொருளாதாரம் சார்ந்த சிக்கல்கள், அந்த நெருக்கடிகள், இந்த நெருக்கடிகளை எதிர்கொள்வதற்கு அரசிடம் என்ன செயல் திட்டம் இருக்கிறது? இவர் பாட்டுக்கு நீங்கள் பெட்ரோல்லாம் அதிகமாக போடாதீங்கன்னு பேசிட்டு இவர் ஃப்ளைட் எடுத்து கிளம்பி போயிட்டார் பாருங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும். அரசு என்ன செய்ய போகிறது? ஐ திங்க் ப்ளூம்பர்க்னு நினைக்கிறேன், அவங்க RBI மீது பகிரங்கமான பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. ரிசர்வ்ஸ் எல்லாம் அவங்க கிளியர் பண்ணிட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இல்லைன்னு RBI மறுக்குது. அதில் வெளிப்படைத்தன்மை தேவை, எந்த அளவுக்கு கொண்டு போக போகிறாங்கன்னு தெரியல. அப்போ இது குறித்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என வகிக்கிறார்கள். இந்த அனைத்து கட்சி கூட்டங்கிறதுல என்ன ஒரு சிக்கல் வரும்னா, மத்திய அரசு கூட்ட அனைத்து கட்சி கூட்டம்னா எம்பிக்கள் யாராவது இருந்தால் தான் கூப்பிடணும் என்கிற இடத்துக்கு போயிடுவாங்க. அது ஒரு வகையில் சரியானது, ஏன்னா நீங்கள் அவ்வளோ கட்சிகள் பதிவு பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் சொல்லலாம். இட் டிபெண்ட்ஸ். ஆனால் ஒரு தெளிவான இடத்தை நோக்கி ஒருங்கிணைந்த ஒரு செயல் திட்டம் மக்களுக்காக பொலிட்டிக்கல் கிளாஸ் கொடுக்க வேண்டியது தேவைங்கிறத நம்ம கவனிக்கணும். அது மூன்றாவது. நான்காவதாக, த இந்தியா அலையன்ஸ் ஒவ்வொரு 2 மாதங்களும் நாம் கூட்டம் கூட வேண்டும். ஒவ்வொரு 2 மாதமும் மீட்டிங் போட்டு மீட்டிங்கில் கூடி என்ன செய்யணும், ஒருங்கிணைப்பு கூட்டங்கள், கோஆர்டினேஷன் மீட்டிங் கொண்டு வரணும். பார்லிமெண்ட்ரி செஷன்ஸ் வரும்போது தினசரி கோஆர்டினேஷன் மீட்டிங் நம்ம செஞ்சுக்கணும். ஏன்னா உள்ள நாளைக்கு இந்த பிரச்சனையை கிளப்புறோம், எல்லாரும் அதே மாதிரியான கார்டுகள்லாம் அடித்து கொண்டு வந்துடணும் இல்லை. ஏன்னா நீங்கள் பொதுவான கார்டு அடிச்சிங்கன்னா வேறு, அதில் அந்த கட்சி இல்லை அவங்க கட்சி தலைவர் படத்தை ஒரு ஓரம் போட்டு அவங்க ஒரு டிசைனில் கொண்டு வருவாங்க. ஸோ என்ன கண்டென்ட்னு நம்ம சொல்லிட்டோம்னா அதை நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துங்கன்னு பார்லிமெண்ட் செஷன் நடக்கும்போது டே டு டே அப்படிங்கிறதா சொல்கிறாங்க. இப்படியாக பல விஷயங்கள் பேசப்படுகிறது. ஹேமந்த் சோரனும் உத்தவ் தாக்கரேயும் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக கலந்துக்கிட்டாங்க. மற்றவர்கள் எல்லாம் நேரடியாகவே சென்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கக்கூடாது. CPI-ML ஆகட்டும், NCP ஆகட்டும், ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் இப்போ எதிர்கட்சியாக பாஜக உட்காந்துட்டாங்க. PDP சார்பிலும் கலந்துக்கிறாங்க. NCP இது நேஷனலிஸ்ட் கான்ஃபரன்ஸ் பார்ட்டி அவங்க தரப்பிலும் கலந்துக்கிறாங்கங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. தேசிய மாநாட்டு கட்சி, இது போக NCPனா நம்ம சரத்பவாருடைய NCP, இப்படியாக பலரும் கலந்து கொண்டார்கள். ஸோ ஒரு செயல் திட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள். இது எந்த அளவுக்கு கூட போகிறது, சாத்தியம் அப்படிங்கிறதான் நமக்கு வரும் நாட்களில் தான் அடுத்தடுத்து தெரியும். ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்து ஒரு மினிமம் ஒரு பொது செயல் திட்டத்தை நோக்கி பயணித்தால் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை பதிவு செய்யலாம். மக்கள் பிரச்சனைக்காக நீங்கள் இன்னும் தெருவுக்கு வந்ததாக தெரியவில்லை அப்படிங்கிறது தான் மக்களுடைய கன்சர்னாக இருக்கிறது. பார்ப்போம் இது மேற்கொண்டு எப்படி போகுதுன்னு.